சி. ஜோசப் விஜய் எனும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். இப்போ நம்ம வரமாட்டார் என்று எதிர்பார்த்தோம். நம்முடைய எண்ணங்களை எல்லாம் மீறி அவர் வந்தார். இந்திய அரசமைப்பு சட்டத்தில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும். ஆட்சி நீடிக்கிறதுல ரொம்ப சிரமம் இருக்குது. இந்த 5 பேரும் வந்து உங்களையெல்லாம் செருப்பால் அடித்து மக்கள் விரட்டி இருக்க வேண்டும். வெறுமனை விரட்டியதே நீ செய்து. வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் கார்த்திக். நம்முடைய சிறப்பு நேர்காணலில் தமிழ்நாடு தன்னுரிமை கழக தலைவர் பல கருப்பையா இணைந்திருக்கிறார். அவரிடம் விரிவாக பேசலாம். வணக்கம் சார். சார், தமிழ்நாடு சட்டசபையில முதல் முறையா கோட்டு சூட்டு போட்ட முதலமைச்சர் விஜய் வந்து பதவி ஏற்புக்கு அப்புறம் இதுவரையிலும் யாரும் கோட்டு சூட்டே போட்டது இல்லையோ? சட்டசபையில கோட்டு சூட்டோட வந்து பதவி ஏற்றிருக்காரு. அது சரி, அது புதிய தொடக்கமா எல்லாரும் பாக்குறாங்க. அவர் பதவியேற்று முடிச்சதுக்கு அப்புறம் அவர் அரசியல் எதிரியா குறிப்பிட்டு கடுமையா விமர்சிச்ச மு.க. ஸ்டாலினை போய் பாக்குறாரு. விஜய கடுமையா விமர்சிச்ச சீமான் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களையும் போய் பார்த்து மரியாதை செஞ்சிருக்காரு. இந்த அரசியல் வைகோ, அன்புமணி எல்லாரையும் போய் பார்த்துட்டாரு. இந்த அரசியல் மாண்பை எப்படி பாக்குறீங்க? இல்லை, இது ஒரு மரியாதை கருதிய ஒரு நிலைப்பாடு தான். இது அண்ணா தான் முதல்ல தொடங்கி வைத்தார். அப்பொழுது பக்தவச்சலம், ராஜாஜி, காமராஜர் எல்லாரையும் போய் அவர்கள் வீடுகளில் பார்த்து அவர்களுக்கு ஒரு மாலை அணிவித்து, நான் முதலமைச்சராக வந்திருக்கிறேன், உங்களுடைய ஆசி வேண்டும் என்று அந்த காலத்தில் இதை தொடங்கி வைத்தார். அது இப்பொழுது விஜய் செய்கிறார். எதிரி என்று யாரும் கிடையாது. என்னை பொறுத்தவரையிலும் எனக்கு இது ஒரு பொறுப்பு. நான் ஆளுகின்ற நிலையில் இருக்கிறேன் என்பது எனக்கு ஒரு பொறுப்பு. உங்களை எல்லாம் எல்லாரையும் இணைத்து கொண்டு செல்லத்தான் விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார் போல் இருக்கிறது. இணைத்து கொண்டுலாம் செல்ல முடியாது. அவர் நேர் எதிரி. அவரை தோற்கடித்து தான் இவர் வந்திருக்கிறார். ரெண்டாவது, அவருடைய ஆட்சி முறையை மக்கள் வெறுத்து தான் இவரை உருவாக்கியிருக்கிறார்கள். ஆகவே வேறு அவருக்கும் ஒரு மதிப்பு தானே. நாம் தோற்கடிக்கப்பட்ட பிறகும் கூட முதன்மையான மனிதனாக இருக்கிறோம் என்பது அவருக்கு ஒரு மகிழ்ச்சி தானே. இந்த இவர்களுக்கெல்லாம் நாமும் கருதத்தக்க அளவிலே இருக்கிறோம். ஒரு முதலமைச்சர் நம்முடைய வீட்டுக்கு வருகிறார் என்பது ஒரு மகிழ்ச்சி தானே. அவ்வளோதான். இது ஒரு சம்பிரதாயம் என்று சொல்வார்கள், ஒரு ரிச்சுவல், ஒரு சடங்கு. விஜய் பதவியேற்பு விழால வந்து அவர் பதவி பிரமாணம் எடுக்கும்போது சினிமா ஸ்டைல்ல கைகளெல்லாம் உயர்த்தி ஒரு பஞ்ச் டயலாக் பேசுற மாதிரி பேசினாரு. அதுக்கு ஒரு விமர்சனம். சினிமா பாணியில இருந்து அவர் வெளியே பாரு. அது அந்த சொற்கள் அத்தனையும் வடிவமைக்கப்பட்ட சொற்கள், சட்ட ரீதியான சொற்கள். அதில் ஒரு சொல்லை நீ தவிர்க்கவும் முடியாது, ஒரு சொல்லை சேர்த்து கொள்ளவும் முடியாது. அதை அவர் எந்த துணியில் பேசினார் என்பதெல்லாம் நம்ம யூடியூப்களுக்கு விமர்சனத்துக்குள்ளாக வேண்டிய தேவையா இல்லை? யூடியூப்னு இல்லை, எல்லாருமே அதை வந்து இன்னும் அவர் சினிமா பாங்க்ல இருந்து வெளியே வரவே இல்லை. அரசியல் பிரச்சாரத்தையும் அவர் அந்த சினிமா பாங்க்லேயே பண்ணாரு. இப்போ கட்சி ஒரு ஆட்சியவும் அந்த பாங்க்லேயே அவர் நடைமுறைப்படுத்துறாருன்னு. இவர் மக்களுக்கான நன்மை கிடைக்கிறதா என்பதுதான் கேள்வி. எந்த பாங்கில் அவர் செய்தால் என்ன அதை பற்றியெல்லாம் ஒன்றும் முக்கியம் இல்லை. அவர் சொன்னதில் சில சிந்தனைகள், ரொம்ப கருத்துக்கள் முக்கியமானவை. நான் லஞ்சம் வாங்க மாட்டேன், காசு வாங்க மாட்டேன், யாரையும் காசு வாங்க விட மாட்டேன். இதை எந்த முதலமைச்சராக, ராஜாஜி, காமராஜருக்கெல்லாம் சொல்ல வேண்டிய தேவையில்லை. அவர்கள் இத்தகையவர்கள் தான் என்று மக்களுக்கு தெரியும். ஆனால் பின்னால் வந்த முதலமைச்சர்களுக்கிடையே இதை உறுதிப்பட, இதை ஒரு வாக்குறுதியாக எந்த முதலமைச்சர், ஸ்டாலினால் சொல்ல முடியுமா? அதை நான் அந்த திட்டம் தருவேன், இந்த திட்டம் தருவேன், கோடை காலத்திற்கு உங்களுக்கு சௌரியமாக இருப்பதற்கு பணம் தருவேன், இதுதான் சொல்ல முடியுமே தவிர நான் காசு வாங்கவும் மாட்டேன், வாங்க விடவும் மாட்டேன் என்று சொல்ல முடியுமா? இல்ல, இது ஒரு மாதிரி சம்பிரதாயத்துக்கு சொல்ற டயலாக். இல்லை, சம்பிரதாயம் இது. இன்னைக்கு சொல்லிவிட்டு நாளைக்கு கேட்பான்ல. இதை நீ இப்போ ஸ்டாலின் அதை சொல்லாததுனால யாரும் கேட்கறது இல்லை. அவங்க தான் தப்பு தானே பண்ணுறதுக்கு வந்திருக்காங்க, இது என்ன யாருக்கும் தெரியாதா, தப்பு தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி இருப்பான். கேட்டா இவன் என்னமோ நான் வாங்கவும் மாட்டேன், வாங்குகின்றவனை விடவும் மாட்டேன்னு சொன்னால் இவன் ஏண்டா வாங்குறவனையெல்லாம் விட்டான், அல்லது இவன் ஏன் வாங்கினான்னு கேட்பாங்கல்ல. அதனால் அவர் அது உறுதியாக கடைப்பிடிக்க முடியும் என்றால் தான் சொல்லியிருப்பார். அது உறுதியாக கடைப்பிடிக்க முடியும். அவருக்கான தேவை எதுவும் கிடையாது. அவருடைய ஆட்களை இவர் ரொம்ப அதிக வீச்சு உள்ள தலைவராக இருக்கிறார். எவனா ஒருத்தன் சரியாக வரவில்லை என்றால் தூக்கி எறிவதற்கு வரால் முடியும். இவருக்கு அவங்களே யாருன்னு தெரியாது. அதனால எல்லாரும் பயப்படுவான்.
ஒவ்வொருத்தனும் அவன் இருந்த நிலைக்கு எம்எல்ஏ ஆனதே பெருசு, மந்திரியானது அதை விட பெருசு. அப்புறம் இது போயிடக்கூடாதுன்னு நினைப்பானே தவிர விஜய்க்கு கட்டுப்பட்டு அடங்கி இருப்பார். அதனால் இந்த மாதிரி ஒரு வாக்குறுதி சொல்வதற்கான ஒரு முதலமைச்சரை 50 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் எதிர்பார்த்தார்கள் என்பதுதான் முக்கியமானது. இந்த புரட்சி மக்கள் செய்த புரட்சி. ஆனா அவர் கூட இருக்க எம்எல்ஏக்கள், அவர் தேர்ந்தெடுக்கிற அமைச்சர்கள்லாம் வந்து அவ்வளவு ஒழுங்கா இல்லை, இதையெல்லாம் மீறி மக்கள் ஒன்று செய்தார்கள். இதெல்லாம் சரிபார்த்து என்றைக்கு நாங்கள் ஆட்சியை மாற்றுவது, என்றைக்கு இந்த ஸ்டாலினை வீட்டுக்கு அனுப்புவது, அப்போ ஆழ்வான் மகன் ஆழ்வான் பேரன் ஆழ்வான் பேரனுக்கு மகனும் ஆழ்வான், என்ன மன்னர் ஆட்சியாக இவர்களுக்கு பட்டா எழுதி கொடுத்துருக்கிறதா, எங்களெல்லாம் சுரண்டி இவர்கள் வசதியாக இருப்பார்கள், பேருக்கு எங்களுக்கு கோடைக்கால செலவுக்கு 2000 ரூபாய் கொடுத்தால் உடனே நாங்கள் மகிழ்ந்து விடுவோம் என்று நினைக்கிறார்களே என்பதற்கு மக்கள் தெரிவித்த எதிர்ப்பு. ஆகவே மக்கள் தான் ஜாதியை புறக்கணித்தார்கள். முதல் முறையாக ஒரு கிறிஸ்துவரை என்று இந்து பேப்பரில் எழுதியிருக்கிறான், மைனாரிட்டி கிறிஸ்டியன் ரிலிஜன். அதெல்லாம் மக்கள் சிந்திக்கவில்லை. அவர் கிறிஸ்துவா இந்துவா எதுவும் சிந்தனையில் இல்லை. அவர் 234 பேரை தேர்தலில் நிறுத்தி வைக்கக்கூடிய ஆற்றல் உடையவராக இருக்கிறார். He has a structure. He can make them contest. அவ்வளவுதான், போதும். ஒரு ஆட்சி அமைக்க அவரால் முடியும் என்று ஒரேடியாக ஓட்டுதல் போல் காசு வாங்கி கொண்டது ஒருவனிடம், போட்டது வேறொருவனுக்கு. வாங்கி கொண்டது ஸ்டாலின் அடித்த கொள்ளையில், செந்தில் பாலாஜி அடித்த கொள்ளையில் வாங்கி கொண்டார்கள், நேரு அடித்த கொள்ளையில் வாங்கி கொண்டார்கள். போட்டது வேறொருவனுக்கு போட்டார்கள். காசு தோற்றது, ஜாதி தோற்றது, மதம் தோற்றது. ஒரு ஜாதி பார்த்தாலும் போடவில்லை. ஆளே தெரியாதே அவன் ஜாதி என்ன என்று இவனுக்கு எப்படி தெரியும்? நிற்கிற வேட்பாளனே எவன் என்று தெரியாது, மக்கள் வாக்களிக்கிறார்கள். ஆகவே முதல் முறையாக தமிழ்நாட்டு அரசியலில் ஜாதி மதம் பணம் மூன்றும் ஒரு சேர தோற்கடிக்கப்பட்ட தேர்தல் தான். நான் இவர் வருவார் என்று நம்பவில்லை. நான் உன்னிடமெல்லாம் எத்தனையோ தூரம் பேட்டி கொடுத்துருக்கேன். 15 விழுக்காடு வாக்கிலிருந்து கொஞ்சம் கூட முன்ன பின்ன ஏதாவது வாங்க முடியுமே தவிர இவர் வெற்றி பெற முடியாது. ஆனால் இவர் யாருடைய வெற்றியை தடுக்கின்றவராக இருப்பார் என்று தான் நாம் எல்லோரும் ஆராய்ச்சி செய்தோமே தவிர இவ்வளவு பெரிய வெற்றியை மக்கள் இவர் மீது சுமத்துவார்கள் என்று நாம் எதிர்பார்க்கவில்லை. அப்போ மக்களுக்கு அவ்வளவு கோபம், அவ்வளவு தாபம் இருந்திருக்கிறது. இல்லை, மக்களுக்கு ஸ்டாலின் ஆட்சி மேலே அவ்வளோ கோபம் இருந்ததுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக எடப்பாடியை நோக்கி தான் போகணும். அது எப்படி விஜய் நோக்கி? இல்லை, அது இந்த எடப்பாடி தேவையில்லாத ஒரு அழுக்கு முட்டையை சுமந்து கொண்டு வந்தார் பிஜேபியை. பிஜேபி ஆட்சி வந்து விடும், அவர்கள் இங்கே இரட்டை இன்ஜின் ஆட்சி நடத்துவார்கள், பேருக்கு எடப்பாடி இருப்பார், எடப்பாடி மீது சவாரி செய்கின்ற அமைப்பாக பிஜேபி இருக்கும், இங்கே இந்தியை திணிப்பார்கள், இந்துத்துவாவை திணிப்பார்கள், எல்லா கொள்கையும் திணிப்பார்கள், எடப்பாடியால் தவிர்க்க முடியாது, மோத முடியாது என்று சொல்லி ஒரு எண்ணத்தை மக்களிடம் உண்டாக்கி விட்டார்கள். ஆகவே எடப்பாடியினுடைய தோல்வி என்பது பிஜேபியை சுமந்ததினால் ஏற்பட்ட தோல்வியை தவிர இல்லைன்னா இவ்வளவு தோற்க வேண்டிய வேலை அவருக்கு இல்லை. கட்டாயம் வேறு வழி இல்லாமல் அவர் விஜய் இவரோடு ஆரம்பத்திலேயே சேர்ந்திருந்தால் போதுமான பெரும்பான்மையும் பெற்றிருக்கலாம். 2 பேரும் ஒரு சரியான இணையாக இருந்திருப்பார்கள். நடக்கவில்லை, அதெல்லாம் போகட்டும். நடக்காதெல்லாம் பேசி கொண்டிருப்பதில் பொருள் இல்லை. மக்கள் பெரும் புரட்சி செய்து இவரை ஆட்சியில் உட்கார வைத்திருக்கிறார்கள். இவர் எங்களுடைய ஆட்சியில் அதிகார மையங்களே கிடையாது என்று சொல்லிவிட்டார். தேர் ஆர் நோ பவர் சென்டர்ஸ் இன் அவர் ரூல். இல்ல, அது வார்த்தையில சொன்னா போதுமா? நடைமுறைப்படுத்துறதுங்கிறது சொல்வதற்கு தைரியம் வேணும்ல. இல்ல, வார்த்தையை சொல்றது ரொம்ப எளிது, நடைமுறைப்படுத்துறதுங்கிறது தான் கஷ்டம். இப்போ வந்து ஒரு வார்த்தையில் சொல்லவே இல்லையே ஸ்டாலின். ஏனென்றால் கேட்பான், ஏன் நடைமுறைப்படுத்தவில்லை என்று. இல்ல, அவங்க நிறைய ஆட்சி பண்ண ஒரு கட்சி. ஸோ அவங்க மேலப்பா நான் சொல்லுவதை கேளு. என்னுடைய கட்சியில் பவர் சென்டரே இல்லை என்று சொன்னால் நேரு யார் என்று கேட்பான், துரைமுருகன் யார் என்று கேட்பான், என்ன அப்புறம் சேகர் பாபு யார் என்று கேட்பான். அதனால் அவரால் சொல்ல இவர்கிட்ட கேட்க மாட்டாங்க. ஆதவ் யாரு, ஒரு பேர் இல்லை, இவர்களெல்லாம் அதிகாரத்தோடு செயல்பட போகிறார்களா இல்லையா என்று பார்த்து விடுவோம். பார்த்து விட்ட பிறகு பேசுவோம். நான் என்ன சொல்றேன், களத்தில் இறங்குவதற்கு முன்னாலேயே இவனால் எப்படி இதெல்லாம் சொல்ல முடியும்? ஆனா அவங்களோட ட்ராக் ஹிஸ்டரியை நம்ம பார்க்க தானே வேணும். அதெல்லாம் இப்பொழுது இவருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறார்கள். இவர் சர்வ வல்லமையுடையவராக, எல்லா வல்லமையும் பொருந்தியவராக அவர் இருக்கிறார் விஜய். அதனால எவனும் தவ மாட்டான். நம்ம எம்எல்ஏ ஆனதே பெரிய விஷயம், பஞ்சாயத்து தலைவராகவே ஆயிருக்க முடியாது, அதுக்கு மேலே மந்திரியானது அதை விட பெரிய விஷயம். நம்ம ஏதாவது இடக்கு முடக்கு பண்ணி எல்லாத்தையும் இழந்துட்டு வீட்டுக்கு போயிடக்கூடாது என்று தான் நினைப்பார்களே தவிர இவரிடம் உராயவோ அல்லது இவருடைய விருப்பத்திற்கு மாறாகவோ நடக்க மாட்டார்கள் என்று நான் நம்புகிறேன்.
அப்படி தான் இருக்க முடியும். அவர் இல்லைன்னு இவ்வளோ கடுமையாக சொல்ல முடியாது. இப்போ மற்ற தலைவர்களுக்கெல்லாம் தன்னுடைய தொண்டர்களின் மீது உள்ள பிடிப்பை விட இவருக்கு உள்ள பிடிப்பு இன்னும் கூடுதலாக இருக்கிறது. எல்லாரும் பயப்படுகிறார்கள். வேறு எவனுக்கும் nobody has any power at all powers are vested with அது விஜய் தான். ஆனா அவர் கட்சி மேலேயே பெரிய அளவுக்கு ஒரு ஈடுபாடு காட்டல, பெருசா இன்வால்வ் ஆகல. இப்ப ஆட்சிலையும் அவர் பெருசா இன்வால்வ் ஆகலன்னா அது பெரிய கரப்ஷனுக்கும் நிறைய ஒரு ப்ராப்ளம்ஸ் அது வந்தால் வந்த பிறகு பேசுவோம். இது இல்ல சார், நம்ம அவரோட செயல்பாடை நம்ம ஏற்கனவே இந்த கடந்த 2 வருஷத்துல பார்த்திருக்கோம். அவர் கட்சியிலேயே பெருசா செயல்படல. புஷி ஆனந்த் தலைமையில ஒரு பெரிய அரசு எந்திரம் இருக்கிறது. அந்த எந்திரம் செயல்படும். திட்டங்களை வகுத்து கொடுத்தால் போதுமானது. இதை அவர் செய்கிறாரா இல்லையா என்று பார்ப்போம். பார்த்து விட்டு பேசாமல் இவரால் இதை செய்ய முடியாது, இவரால் ஓட முடியாது, இவரால் 100 மீட்டர் ஓடுவதற்கு சக்தி இல்லை, அதெல்லாம் சொல்ல இப்போ நம்ம வரமாட்டார் என்று எதிர்பார்த்தோம். நம்முடைய எண்ணங்களை எல்லாம் மீறி அவர் வந்தார். ஆனால் எனக்கு இதில் ரொம்ப பிடித்தது என்ன என்றால், விஜயே எதிர்பார்க்காத வெற்றியை மக்கள் கொடுத்தார்கள். மக்களுக்கு அவ்வளவு சினம் திமுக மீது, அந்த பாரம்பரிய ஆட்சி மீது. அப்பனாழ்வான், மகனாழ்வான், பேரனாழ்வான். பேரன் தான் எதிர்கட்சி தலைவர். இவர் ரொம்ப பெரிய அறிவு கொழுந்து இந்த எதிர்கட்சி தலைவர் பதவியை வேற ஆளுக்கு கொடுக்கலாம்ல, கொடுக்க மாட்டார்கள். நாளைக்கு ஆளுங்கட்சி தலைவராக வருவதற்கு எதிர்கட்சி தலைவர் ஒரு அடிப்படை. அதனால் அனுபவம் மிக்க KN நேருவையோ மற்றவர்களையோ விட மாட்டார்கள். இதுக்குத்தானே வேட்டு வைத்தார்கள். இப்பொழுது இன்னும் மீதி வேட்டு வைப்பார்கள். நான் சொல்லுகிறேன், திமுகவினுடைய அரசியல் வரலாறு இன்னும் கொஞ்சம் எஞ்சி இருக்கிறது. அந்த எச்சம் பிஜேபி எதிர்ப்பில் இருக்கிறது. அந்த பிஜேபி எதிர்ப்பை விஜய் சரியாக கையாளுவாரே ஆனால் ஸ்டாலினுடைய. ஆனா இது திமுக ஆட்சி மேல இருந்த எதிர்ப்பின் காரணமா விஜய்க்கு போடல, ஒரு சினிமா கவர்ச்சினாலதான் விஜய்க்கு போட்டிருக்காங்க. எதிர்ப்புனால போட்டிருந்தா டிஎம்கேக்கு இவ்வளவு சீட்டே கிடைச்சிருக்காது, விஜய் இன்னும் ஸ்வீப் பண்ணியிருப்பாருன்னு சொல்றாங்க. என்ன, காமராஜ் ஆட்சி தோற்கடித்த போதும் காமராஜ் எண்ணிக்கை வைத்திருந்தார், 50-60 பேர் வைத்திருந்தார். உடனே தோற்கடிப்பது என்றால் சைஃபர் ஆக்க வேண்டும் என்று நீ சொல்கிறாய். அதெல்லாம் நடக்காது. பெரும்பான்மை அவர்களுக்கு போகிறது என்று சொன்னால் மக்கள் பெருவாரியாக அவரை விரும்புகிறார்கள் என்பதுதான் பொருள். அதனால் தொடை தெரிய வேண்டும், சைஃபர் ஆக வேண்டும் என்றதுக்கு பொருள் இல்லை. சீமான் தான் சைஃபர் ஆவார், மற்றவர்களெல்லாம் ஆக மாட்டார்கள். அதனால் நான் சொல்கிறேன், இது திமுக எதிர்ப்பினால் விளைந்த வெற்றி. அவர்களுடைய கொடிய தன்மைகளினால், லஞ்ச ஊற்றுக்களால், என்ன முறைகேடான ஆட்சியால், பரம்பரை தன்மையால் இந்த ஆட்சி தோற்கடிக்கப்பட வேண்டும் என்று மக்கள் கடுமையாக அதற்கு ஒரு மாற்று ஆளை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். மாற்று ஆள் அறியப்பட்ட ஆளாக, சினிமா அவரை அறிய வைத்தது. மாற்றால் அறியப்பட்ட ஆளாக இருந்தவுடன் அவரை கையில் எடுத்து கொண்டு விட்டார்கள். அவ்வளவுதான். இல்ல, இப்ப வாரிசு அரசியல் நம்ம திமுக மேல குற்றம் சாட்டினா அது அப்படியே இவங்க கூட கூட்டணியில இருக்கிற காங்கிரஸ்க்கும் பொருந்தும். அது 4 தலைமுறையா இருக்கிறாங்க. சரிப்பா, கூட்டணி எல்லாம் எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது. அடுத்த வீட்டுக்காரனோட எனக்கு ஊழல், அடுத்த வீட்டுக்காரன் எப்படி வாழ்றாங்கிறத பொறுத்தெல்லாம் நான் என்ன முடிவு செய்யக்கூடாது. அடுத்த வீட்டுக்காரன் என்னோட நட்பா இருக்காங்கிறதுனால அடுத்த வீட்டுக்காரனுடைய ஒழுக்கம். கூட்டணி வைக்கிறோம், இப்ப ஆட்சியிலையும் பங்கு கொடுக்குறோம், வெறும் வெளியே இருந்து சப்போர்ட் கொடுத்தா பரவாயில்ல, காங்கிரஸ்க்கு இல்லப்பா. அதெல்லாம் கூட்டணி, அவன் கட்சி வேற, அவன் கொள்கை வேற, அவனுடைய வாழ்க்கை முறை வேற, எல்லாம் வேற. நம்ம வீட்டு ஆட்சிக்கு 4 எண்ணிக்கை குறையுது, இவன் கொடுக்குறேன். இது 4 குச்சி இதில் சொல்லி வச்சது மாதிரி தான். சார், அமைச்சரவையில பங்கு கொடுக்குறாங்க சார், 2 அமைச்சர் வாங்க போறாங்களாம். அப்போ அதை எப்படி நீங்க அதுக்கு இப்போ அந்த அமைச்சர்கள் தப்பு பண்ண அது விஜய் தானே பொறுப்பு. விஜய் அந்த அமைச்சர்களே தப்பு பண்ண விடாமல் தான் செய்யணும். தப்பு பண்ண விடக்கூடாது. விட்டால் அப்புறம் அது விஜய் ஆட்சிக்கு தான் கேடாக வரும். அதில் பெரிய சிரமம்லாம் இருக்கப்பா. விஜய் ஆட்சி நீடிக்கிறதுல ரொம்ப சிரமம் இருக்குது. இந்த 5 பேரும் மந்திரி பதவி கேட்குறான் காங்கிரஸில், புரியுதா? 5 பேரும் கேட்குறான். இதில் 2 பேருக்கு கொடுக்குறேன் என்று சொல்லுகிறார்கள். மீதி 3 பேருக்கு கிடைக்கவில்லை. அவன் என்ன நினைப்பான், நம்மளும் சேர்ந்து ஓட்டு போட்டால் தானே விஜய் ஆட்சி நிற்கும், நம்ம இன்னைக்கு போகாமல் இருந்துடும், வராமல் இருந்துட்டானா ஆட்சி கவுந்து போயிடும். ஒரு தீர்மானம் தோற்றாலும் கூட ஆட்சிக்கு கேடு வந்துவிடும். அப்படி வர்றபோது இவனை கூப்பிட்டு, ஐயா நீ கூட்டத்துக்கு வந்துடுவீல்லன்னு கேட்கணும். அது எனக்கு இன்னைக்கு வகுத்தால போகிறது மாதிரி இருக்கும்பேன், ஒருத்தன் போய்கிட்டு இருக்கும்பேன். அப்போ அதுக்கு என்ன செய்யலாம்னு கேட்பேன். அதான் டாக்டர்கிட்ட கேட்டேன், இன்னமும் அமெரிக்காவிலேருந்து மருந்து வரணும், 1 கோடி செலவாகுதுன்னு சொல்கிறாங்க அப்படிம்பேன். கொடுக்கணும். இந்த மாதிரியெல்லாம் சிரமங்களை ஏற்படுத்துவாங்க. என்ன, இது நமக்கு நித்திய கண்டம் பூரண ஆயுஷா தான் இந்த ஆட்சி நடக்கும். அதற்குள் இவர் செய்ய வேண்டியதையெல்லாம் செய்துவிட்டு செய்ய விரும்புவதையெல்லாம்
அறிவித்து நடைமுறைக்கு கொண்டு வந்து விட்டு இவர் இறங்கினால் பிறகு மீண்டும் தன் வலிமையிலேயே வெற்றி பெற்று விடுவார். ஆனா அவர் வந்த முதல் பேச்சிலேயே வந்து தமிழ்நாடு அரசு 10 லட்சம் கோடி கடன்ல இருக்கு, என்னால என்ன செய்ய முடியும்னு இக்கு வச்சு பேசுறாரு. என்ன இக்கு வச்சிருக்காரு? வாக்குறுதி வச்சவனை பத்தி பேசாம இவரு இக்கு வைக்கிறாருங்கிற. நீங்க வர இந்த வரு நீ எப்படி பேசுறாங்க? இங்க வரு தொடர்ச்சி என்ன வாக்குறுதி கொடுத்திருக்கேன், இந்த ஆளுக கடனை வச்சுட்டு போயிருக்கேன். அந்த கடன் இருக்கிறது ஏற்கனவே தெரியும், அதுக்கப்புறம் தான் அவர் தேர்தல்ல தெரியும். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் கேட்டிருக்காரு. என்ன கேட்டிருக்காரு? 5 லட்சம் கோடி கடன் வாங்கி என்ன தமிழ்நாட்டை முன்னேற்றின? கட்டுமானங்கள் ஏதாவது உருவானிச்சா? ஸ்ட்ரக்சர்ஸ் உருவானிச்சா? என்ன பண்ண? வாங்கி நீ இந்த பையன் மேட்னி ஷோ போகிறதுக்கு பணம் கொடுத்த, கோடை செலவுக்கு 2000 கொடுத்த, இதானே நீ செஞ்ச? இந்த மாதிரி காரியங்களை தானே செஞ்ச. வேற என்ன செஞ்சா நீ ஆட்சியில்? 5 லட்சம் கோடி கடன் வாங்கி இலவசங்களை கொடுத்து மறுபடியும் ஆட்சிக்கு வர முடியும் என்று நினைத்தாயே தவிர உன்னுடைய ஆட்சியில் குறிப்பிட்ட இந்த காரியம் நடந்தது. இது யாரும் செய்யாது. நான் சொல்கிறேன், அதாவது எடப்பாடியாவது ஒரு திட்டம் போட்டார். கடைசி காலத்தில் ஆட்சி கவிழ்ந்து போகுது. குண்டாறு, வைகை ஆறு, காவிரி ஆறு மூன்றையும் இணைப்பதற்கு பணம் ஒதுக்கினார். இந்த 3 ஆறுகளும் இணைந்தால் காரியாபட்டி, அருப்புக்கோட்டை, விருதுநகர், சிவகாசி இவையெல்லாம் நீர்வளம் பெறும், புதிய விளைநிலங்கள் உருவாகும் என்று அவர் திட்டம் போட்டார். இது 3ஐயும் முதல்ல நாம் இணைப்போம், பிறகு கோதாவரி நீரை கொண்டு வருவதற்கு முயற்சி செய்யலாம்னு நினைத்தார். ஒரு திட்டத்தை முன்வைத்து அதற்கு பணமும் ஒதுக்கி ஆட்சி போகிறது என்பது வேறு. அது மாதிரி ஒன்று சொல்லு பார்ப்போம். மெட்ரோ திட்டம் 2வது கட்டத்துக்கு இவங்க ஒரு முன்னெடுப்பு, இதெல்லாம் ஒரு பேச்சுன்னு பேசுறீங்க. மோடிகிட்ட போய் தொங்கி இது மெட்ரோ திட்டம் சென்ட்ரல் கவர்மெண்ட் இதெல்லாம் பேசாத. இதெல்லாம் மூளை இல்லை, இதெல்லாம் ரயில். அது போக இப்ப தமிழ் புதல்வன் திட்டத்துல ஆரம்பிச்சு மகளிர் இது இலவச இதெல்லாம் இந்த வரு இதெல்லாம் பெரிய திட்டங்கள். அந்த ஆளுக சொல்றது நீ படிக்கல. அது சோசியல் என்ன தமிழ் புதல்வன் என்ன இது? எல்லாம் 1000 கொடுக்குறேன், 500 கொடுக்குறேன், இதை தவிர கோடை செலவுக்கு பணம் கொடுக்குறேன், இதை தவிர உன்னுடைய ஆட்சியில் நிலையானது இப்படி சொல்லு. இந்த மாதிரி ஆறுகளின் இணைப்பு அல்லது வேற ஒரு திட்டம், ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். அவர் அப்படியாவது நினைத்தாரே. உனக்கு அந்த மாதிரி திட்டங்களே கிடையாது, உனக்கு எதுவுமே கிடையாது. 40 அடி சாலையை 30 அடியா 100 கிலோமீட்டருக்கு போட்டிய. 40 அடி சாலை போடணும், 30 அடி தான் போட்டிய. 10 அடியை திருநிய 100 கிலோமீட்டர் தூரத்துக்கு. இதுக்கு சீஃப் இன்ஜினியர் கையெழுத்து போட்டிருக்கிறாரு, உன் மந்திரி கையெழுத்து போட்டிருக்கிறாரு, உன் அரசாங்கம் ஒப்புதல் கொடுத்துருக்கிறது. தப்பு கண்டுபிடிக்கப்பட்ட புலனாய்வுத்துறை வழக்கு போடு என்று சொன்னபோது நீங்கள் மறுத்தீர்கள். உங்களை எல்லாம் செருப்பால் அடித்து மக்கள் விரட்டி இருக்க வேண்டும். வெறுமனை விரட்டியதே நீ செய்து. இப்ப ஸ்டாலின் செய்யல, விஜய்க்கு ஆட்சி கொடுத்துட்டாங்க. விஜய் கிட்ட என்ன திட்டங்கள் இருக்கு? அதுதான் அது பாலட்டப்பா. வந்த உடனே அவர் வரும்போதே அவர் ஓட்ட இருக்குன்னு சொல்லி இக்கு வச்சு பேசும்போது இல்லை, இக்கு வச்செல்லாம் அவர் பேசல. நான் வெள்ளை அறிக்கை கொடுக்குறேன், இருக்கிற நிலைமையை உங்களுக்கு தெரிவித்து விட்டு நான் செய்ய வேண்டியதை செய்யறேன்னு சொல்றாரு. இக்கெல்லாம் வைக்கல. அவர் ஆழ்வாரு, நிறைய வாக்குறுதிகள் கொடுத்திருக்காரு. மக்கள் இருக்கட்டப்பா. முதல்ல நான் காசு வாங்க மாட்டேன், வாங்குவதற்கு விடமாட்டேன்னு சொன்னது பெரிய பொன்னெழுத்தில் பொறிக்க வேண்டிய வார்த்தை. இதை யாரும் சொல்ல முடியாது, ஆட்சியில் உட்கார்ந்து கொண்டு சொல்ல முடியாது. இவர் ஆட்சி அலுவலகத்திற்குள் இவருடைய எம்எல்ஏக்களை விடவில்லை என்றால், தாசில்தார் அலுவலகம், போலீஸ் ஸ்டேஷன் இங்கே எல்லாம் விடவில்லை, கல்குவாரிக்கு அனுப்பவில்லை, மணலை சுரண்டவில்லை, காடுகளை அழிக்கவில்லை, மலைகளை தகர்க்கவில்லை என்றாலே பெரிய வெற்றி. இது பூரா செய்திருக்காங்க. இன்னும் நாங்கள் வெளியே இருக்கிறவர்களும் அவர்களை ஆதரிக்கிறோம் என்று சொல்வதெல்லாம் எதற்காக? அதில் இருந்தால் தானே அது பயனடைய முடியும் என்று கருதுகிறார்கள். விஜய் விடுவாரா விடமாட்டாரான்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், அவருக்கு ரொம்ப விவரம் தெரியும், அரசியல் தெரியும், அரசியல் சாசனம் தெரியும், இதெல்லாம் நான் நம்புகிறேன். ஆனால் ஒன்று, நேர்மையாக ஆடுறதுன்னு ஒரு முடிவு செய்தால் அவர் கையில் தான் இருக்குது. இவன் ஆதரவு கொடுக்குறான், கொடுக்காம இருக்கான். என்றைக்கு இருந்தாலும் இந்த விறகு உருவிடுவார் ஸ்டாலின். இந்த 10 பேரும் சிபிஎம், சிபிஐ, இந்தியன் முஸ்லீம் லீக்கெல்லாம் பெரிய விசுவாசிகள். அவங்கெல்லாம் ஆதரவு கொடுப்பது எதற்காக? ஸ்டாலின் சொல்லாம தான் ஆதரவு கொடுக்குறாங்களா? அதான் எல்லாருமே சொல்றாங்க, ஸ்டாலினோட ஆதரவுல தான் விஜயோட ஆட்சியே நிக்குது. ஆமா அப்படின்னு சொல்லி. ஆமா 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 விமர்சிச்சாலும் அவர் ஸ்டாலின் ஜனநாயகம் எதற்காக? இப்பவே ஆட்சிக்கு போனா இந்த 62 இடமும் வர மாட்டாரு, 6 இடம் தான் வருவாரு. ஏன்னா மக்களுக்கு இந்த ஆளை தோக்கடிக்கிறது தானே குறிக்கோள். இப்போ மறுபடியும் உடனே தேர்தலுக்கு வந்தா பாரு, அவனுக்கு ஒரு ஆட்சியை கொடுத்தோம், அவனை ஆள விடாமல் 10 இடம் குறைஞ்சி போச்சு, இவங்கெல்லாம் சேர்ந்து கவுத்துக்கிட்டு வந்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க, நம்ம ஆட்சி 6 இடம் தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லித்தான் இந்த 10 பேர். இவர் என்ன நினைக்கிறாரு? இறப்பா சொல்ல விடு, 10 பேரை உள்ளே விடுவோம், அவருக்கு ஆள தெரியாது.
கசாமுசான்னு ஆழ்வார். அதுக்கு பிறகு நாம் ஆட்சிக்கு வந்து விடுவோம்னு நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒழுங்காக ஆழ்வார்னு எனக்கு தோணும். இந்த 10 பேரை இது விறகு உருவனா கொதி அடங்கிடும், இந்த ஆட்சி அடங்கிடும். இந்த 10 பேரும் ஸ்டாலினுடைய ஆதரவாளர்கள் தான். இவங்க சொல்லிட்டாங்க, பழைய கூட்டணியிலேயே நாங்கள் நீடிக்கிறோம், ஆனால் ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும் என்று இவரை ஆதரிக்கிறோம். இதை இங்கேயா உலகத்தில் உண்டா? அதாவது சிறந்த ஆட்சி என்று ஸ்டாலின் ஆட்சியை தான் சொல்லுவார்கள். அவருடைய ஆட்சி வர வேண்டும் என்று தான் கூட்டணி சேர்ந்தார்கள். மீண்டும் அவருடைய ஆட்சி வர வேண்டும் என்று கூட்டணியை விட்டுவிடாமல் வைத்திருக்கிறார்கள். ஆனாலும் கூட ஜனநாயகத்திற்காக இவரை ஆதரிக்கிறார்கள் என்று சொன்னால் ஸ்டாலின் சொல்லி ஆதரிப்பது ஏனென்றால் எங்கேயாவது ஒரு தவறு நடக்கின்ற போது இந்த 10 பேருடைய ஆதரவையும் உருவி விடலாம். அவருடைய கட்டுப்பாட்டில் தானே இருக்கிறார்கள் இவர்கள். உருவி விட்டால் ஆட்சி கவிழ்ந்து விடும். பிறகு அதை குறையாக சொல்லி நாம் ஆட்சிக்கு வந்து விடலாம். திறமையற்ற ஆட்சின்னு அது இது என்று எதையாவது சொல்லி ஆட்சிக்கு வந்து விடலாம் என்று அவர் கனவு கண்டு கொண்டிருக்கிறார். ஏற்கனவே கண்ட கனவுக்கு வீட்டுக்கு போய்விட்டார். இப்பொழுது இன்னொரு கனவு காண்கிறார். இதற்கு விஜய் இடம் கொடுக்க கூடாது என்பதுதான் என்னுடைய எண்ணம். திறமையாக தகுதியானவர்களை வைத்து கொண்டு நடத்த வேண்டும். திமுக எதிர்ப்பு என்பது அதுதான் விஜயினுடைய வலிமையை. பிஜேபியை, அதனுடைய இந்துத்துவாவை எதிர்ப்பதில் விஜய்க்கும் உரிய பங்கு ஒன்று இருக்கிறது என்று தான் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். இவர் ஒரு கிறிஸ்துவர் என்பதனால் இந்துத்துவா கூட்டணிக்குள் போக மாட்டார் என்று நம்புகிறார்கள். இவர் ஒரு சிறுபான்மையத்தைச் சேர்ந்தவரை ஆள வைத்திருக்கிறார்கள் என்றால் இந்த மக்கள் இந்த புரட்சியை எவ்வளவு வேகமாக செய்திருக்கிறார்கள் என்று பார். முன்பெல்லாம் சொல்வார்கள், இவன் ஆள முடியாது, அவன் ஆள முடியாது, எவனும் ஆள முடியும். அவ்வளவு கோபம் பழைய ஆட்சியின் மீது, அவ்வளவு கோபம். சரி, இப்போ நான் ஒன்று சொல்கிறேன். இந்த பிஜேபி ஆட்சி பார்லிமெண்ட் இடங்களை குறைக்க நினைக்கும், இந்தியை திணிக்க நினைக்கும், இந்துத்துவாய் புகுத்த நினைக்கும். இதெல்லாம் எதிர்த்து போராடுகின்ற மனிதனாக இவர் வலிமையாக இருக்க வேண்டிய ஆட்சியில் இருந்து கொண்டு பிறகு இந்த பிஜேபி எதிர்ப்பிலே தான் உயிர்த்திருக்கிறோம் என்று நினைக்கின்ற ஸ்டாலின் போய்விடுவார். இல்ல பிஜேபி எதிர்க்கிற அளவுக்கு தைரியமோ இல்ல அந்த அரசியல் சாதுரியமோ இப்ப கவர்னர் இவ்வளவு டிலே பண்ணாரு. தமிழ்நாட்டுல உள்ள எல்லா அரசியல் கட்சிகளும் அதுக்கு கண்டனம் தெரிவிச்சாங்க. கூட இருந்த காங்கிரஸ் கட்சி என்ன சொல்ல வர்ற கவர்னர் என்ன சொல்ல வர்ற இவர் ஏதோ ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்கணும்ல, என்னைய பதவி பிரமாணம் ஏற்க கூப்பிடுங்க, ஏன் டிலே பண்றீங்கன்னு அவர் ஒரு கேள்வி எழுப்பவே இல்லை, அமைதியாவே இருந்தாரு. இது என்ன போதுமான எண்ணிக்கை இல்லை அவருக்கு சார். அதனால எண்ணிக்கை வருகின்றவர்கள் காத்திருந்தார். இதெல்லாம் சும்மா எய்த்து பேசினா வலிமையானவன் பொருளா? சும்மா விளங்காம பேசாத. இங்க நான் என்ன சொல்றேன், இவருக்கு போதுமான எண்ணிக்கை வரல. வந்திருந்தால் இவர் கேட்டிருப்பார். எதற்காக வந்த பிறகு ஆட்சி அமைக்க விட்டு விட்டார். அது 2 வகையாக கவர்னர்கள் ஆட்சி அமைக்க விடலாம். ஒன்று, உனக்கு ஆதரவாளர்கள் பட்டியலை கொடு, நான் சரிபார்த்து விட்டு ஆட்சி அமைக்க விடுகிறேன் என்று சொல்வது ஒன்று. இன்னொன்று, சட்டமன்றத்தில் போய் கூட்டத்தை உன்னுடைய ஆதரவை மெய்ப்பித்து காட்டு என்பது ஒன்று. அது குதிரை பேரத்துக்கு வழிவகுக்கும். இவரை போட்டு கொத்தி எடுத்திருப்பார்கள். ஒவ்வொருத்தரும் என்ன ஒன்று தெரியுமா, இவர் முதலமைச்சர் ஆகிவிட்டார், நாம் ஆதரவு கொடுக்கவில்லை என்றால், நடக்காது என்றால் எனக்கு 2 மந்திரி பதவியும் 20 கோடி பணமும் வேண்டும் என்று கேட்பான். அதெல்லாம் அதில் கவர்னர் செய்தது சரிதான் என்பது என்னுடைய எண்ணம். 2வது, சரியான எண்ணிக்கையை காட்டிய பிறகு அவன் கொடுக்கவில்லை என்றால் தான் நம்ம அதை பேச முடியும். சும்மா கவர்னரை எழுதி பேசினா தான் எதிர்ப்பா. பொருளோடு எதிர்க்க வேண்டாமா? என்ன இப்படி நீ கேள்வி கேட்குறேன்? பொருளோடு எதிர்க்க வேண்டாமா? நம்மளோட போதுமான பெரும்பான்மை இல்லாதது கவர்னர் போய் எதிர்த்து என்ன செய்வது? இந்த கவர்னர் வந்தே மாதரம் பாடலை பாட வைத்ததற்கு எதிர்க்க வேண்டும். அதுக்கும் அவங்க ரொம்ப அவருக்கு தெரியல. இல்ல ஆதவ் விளக்கம் கொடுத்ததுல நாங்க வேண்டான்னு சொன்னோம், இல்ல கவர்னர் ஆபீஸ்ல இருந்து இன்சிஸ்ட் பண்ணதுனால நாங்க பாட வேண்டியதா ஆயிட்டுன்னு அவர் விளக்கம் கொடுத்திருக்காரு. ஆமா, ஒரு தடவை கவர்னர் இன்சிஸ்ட் பண்ணா அதுக்கு எதிர்ப்பு தானே தெரிவிச்சிருக்கணும். வர்றாரு ஆட்சிக்கு, வந்த பிறகு திருப்பி அடிப்பார் சார். அப்படியே 5 வருஷம் அடிக்க வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன். இப்படியே அவர் 5 வருஷம் இப்பதான் வந்திருக்காருன்னு 5 வருஷம் அவங்களுக்கு அலோவ் பண்ண முடியுமா? அவங்களோட தப்புகளை இப்பதான் வந்திருக்காருங்கிறது வேற, 5 வருஷம்ங்கிறது வேறப்பா. இப்பங்கிறது இப்ப 5 வருஷம்ங்கிறது கண்ணுக்கு தெரியாத தூரத்தில் இருக்கு. இதெல்லாம் பேச்சுன்னு பேசுறா நீ. இந்த கவர்னரை, இந்த இந்துத்துவாவை திருப்பி அடிப்பதற்கான வலிமையோடு தான் அவர் ஆழ்வார். ஆளாவிட்டால் அவர் ஆள விட மாட்டார். ஓகே சார், தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை விரிவாக பேசுனீங்க. ரொம்ப நன்றி.